ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை பொன்னான புதனில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே. இதோ உனக்கான அதிர்ஷ்டம் வரும் நேரம் தொடங்கிவிட்டது. உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது. ஆனால் இது தெரியாமல் தவிக்கிறாய் என் செல்ல பிள்ளை. அனுமனுக்கு தனக்கு இருக்கும் திறமைகள் தெரியாது, சக்திகள் தெரியாது. அதை மற்றவர்கள் உணர்த்தினால்தான் அனுமானாலே புரிந்து கொள்ள முடியும். அதே போலத்தான் இந்த உலகத்தில் எவரும் எதையும் தெரிந்து கொண்டு வருவதில்லை. அவர்களுடைய திறமைதான் அவர்களை மாற்றுகிறது. தோற்றுப்போவது தவறில்லை. தோற்றுப்போன கவலைகள் நீ உட்கார்ந்து விடுவதுதான் உனக்கு இந்த துன்பம் முழுவதுமாக உன்னை சூழ்ந்து கொள்கிறது. ஆம் செல்லமே, எத்தனை தடவை தோற்றாலும் நீ வீழ்ந்து விட மாட்டாய். ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல பிள்ளை. உன்னை நீ உணர்ந்து கொண்டாய் என்பதை நீ முதலில் புரிந்து கொள். அப்போதுதான் நீ வீழ்ந்தாலும் எழுந்து நின்று மீண்டும் முயற்சி செய்வாய். அந்த முயற்சி உன் வாழ்க்கையின் வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும். இதோ அதற்கான காலம் வந்துவிட்டது. நீ விழுகின்ற நேரத்தில் எனது கரம் கொண்டு உன்னை நான் தூக்கி நிறுத்துவேன். ஆகவே ஒருபோதும் கவலைப்படாதே. அதற்கான வழிமுறைகள் உனக்கு நான் காட்டுகிறேன். எதற்கும் ஓர் அனுபவம் வேண்டாமா என்று நீ யோசிப்பது எனக்கு தெரியும். உன் திறமை மீது நீ நம்பிக்கை வை. உன்னுடைய திறமை மீது நம்பிக்கை வை. நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கை வை. உன் லட்சியத்தை அடைய எத்தனை தடவைகள் தோற்றாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், உன்னை இழிவாக பேசினாலும் தளர்ந்து போகாதே. இவை அனைத்தும் உன்னை அடுத்த படிக்கட்டுக்கு கொண்டு செல்வவேதான் இது பயன்படும். கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடத் துவங்கு. வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. உனக்கு உன் சாயப்பா நான் உன்னோடு தான் இருக்கிறேன். கவலைப்படாமல் ஓடு என் செல்லமே. உன் ஓட்டம் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் ஒரு சாட்சியாக இருக்கும். உன்னுடைய வெற்றி அனைவருக்கும் ஒரு பாடமாக இருக்கும். ஆம், அதை உணர்ந்து செயல்படு. உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது. இது தெரியாமல் கவலையோடு இருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நம்பிக்கைதான் வாழ்க்கை. ஆம் செல்லமே, நாளைய விடியலையே உனக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புக்கான அறிகுறி தெரிய தொடங்கிவிடும். மகிழ்ச்சியுடன் தூங்கு செல்லமே. மகிழ்ச்சியாக இரு. அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. உன் சாயப்பா உனக்காகத்தான் இதோ உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். உனக்கு சந்தோஷமான செய்தியை கூற நான் காத்திருக்கிறேன். ஆம் செல்லமே, இனி நீ நினைக்கும் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கத் தொடங்கும். உன் வாழ்க்கையில் இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதில் உனக்கு ஒரு வெற்றியும் உண்டு. வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் எதையும் செய்யாதே. உன்னுடன் உன் சாயப்பா இருப்பதை நன்கு உணர்ந்து செயல்படு. உனக்கு இக்கட்டான சூழ்நிலையில் உன் சாயப்பா உன் கண்முன்னே நான் தோன்றுவேன். அது எப்படி தெரியுமா? வேறு யாராவது ஒருவர் மூலமாக உனக்கு உதவி செய்வேன். அதை நீ மனப்பூர்வமாக அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பாய். ஆம் செல்லமே, நீ கஷ்டப்படும் நேரத்தில் சாயப்பா என்று என்னை மனதார நினைத்து என்னை கூப்பிடு. உனக்கு நான் உதவி செய்ய ஓடோடி வருவேன். ஆம் செல்லமே, ஒரு நண்பராகவோ அல்லது ஏதாவது ஒரு அலைபேசி மூலமாகவாவது உனக்கான ஒரு நல்ல பதிலை தருவேன். உன்னை பாதுகாப்பேன். ஆம், உனக்கு அலைபேசி மூலியமாகவாது ஏதாவது ஒரு செய்தியை சொல்லி உன்னை நான் பலப்படுத்துவேன். ஆம் செல்லமே, இது உன் சாயப்பா சொல்லும் சத்திய வாக்கு. காலையில் ஒரு 10 நிமிடம் தாமதமாக எழும்போதே அன்றைய தோல்விகள் ஆரம்பமாகி விடுகிறது. நான் சொல்வது உனக்கு புரியும் என்று தான் நினைக்கிறேன். ஆகவே உழைக்கும் வயதில் உறங்க நினைத்தால் உறங்கும் வயதில் உழைக்க நேரிடும். அதனால் சிந்தித்து செயல்படு. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் வரும் என காத்திருந்து உனக்கு இனி வரிசையாக வந்து குவியப் போகிறது. நீ ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும் போது இயற்கை மூலமாகவோ உன் உறவினர்கள் ஆலோசனை மூலமாகவோ ஐந்தறிவு உடைய விலங்கினங்கள் மூலமாகவோ தவறான சகுனங்களை கண்டால் அந்த காரியத்தை செய்யாதே. அது ஆபத்தில் முடிந்துவிடும் என்பதற்காகத்தான் அப்படிப்பட்ட நிகழ்வுகளை உனக்காக ஏற்படுத்தி காண்பிக்கிறேன். தினமும் எவ்வளவோ தேவையற்ற வீண் பேச்சுகளை பேசுகிறாய் அல்லவா? எனக்காக 2 நிமிடம் ஒதுக்குவாயா என் செல்லமே? என் பிள்ளை என் நாமத்தை கூறி என்னை அழைப்பார்களா என்று என் துவாரகமாயில் அமர்ந்து காத்து கொண்டிருக்கிறேன். பிரார்த்தனைகளை சாதாரணமாக நினைத்து விடாதே.
அது மிகவும் சக்தி வாய்ந்தது. ஒரு சிறிய பிரார்த்தனை கூட மிகப்பெரிய மாற்றத்தை தொடங்கிவிடும். அது மாற்றத்தை கொண்டு வரும். அதனால் தினமும் காலை எழுந்தவுடன் பிரார்த்தனை செய்ய பழகிக்கொள். அப்படி செய்தால் உன் அலைபாயும் மனம் அமைதி அடையும், குழப்பங்கள் தெளிவாகும், உன் புத்திக்கு எட்டாத விஷயங்கள் கூட உன் மனதில் தோன்றும். ஏன், அது உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். ஆகவே தினமும் 2 நிமிடம் பிரார்த்தனை செய்தாலே போதும். உன் குணநலன்களின் நிச்சய மாற்றத்தை நீ கண்டிப்பாக உணர்வாய். ஆம் செல்லமே, நீ மனதில் நினைத்து கொண்டிருக்கும் விஷயத்தை யாரை வைத்து செய்தால் உன் காரியம் கைகூடும் என்பதை பிரார்த்தனை செய்த பிறகு அறிந்து கொள்வாய். என் ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு. மன நிறைவோடு ஆசீர்வதிக்கப்படுவாய். உன்னுடைய துயரங்கள், உன்னுடைய வியாதிகள், உன்னுடைய கடன் சுமைகள் அனைத்தும் விலகி சகல சௌபாக்கியங்களோடு வாழப்போகிறாய் என் செல்லமே. மூங்கில் மரம் போல உன்னை தயார்படுத்தும் முயற்சி சற்று தாமதித்தாலும் உன் வளர்ச்சி வேகமானதாகத்தான் இருக்கும். இதோ உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. நீ வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். ஆம் செல்லமே, உனக்கான நல்ல செய்திகள் நாளை விடியும் பொழுது உன் காதில் கேட்கும், உன் செவிகள் கேட்டு மகிழ்ச்சி அடைவாய். அந்த நேரத்தில் என் நாமத்தை கூறி என்னிடம் நீ மகிழ்ச்சி பொங்க ஓடோடி வருவாய். சாயப்பா, நான் நினைத்ததெல்லாம் நடத்தி காட்டிவிட்டீர்கள் என்று, எனக்கு யார் மூலமாவதாக எனக்கு உதவி செய்து விட்டீர்கள் என்று என்னிடம் மன்றாடி சரணடைய ஓடி ஓடி வருவாய் என் செல்லமே. நம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையும் பொறுமையோடு காத்திரு. உனக்கான நல்ல பலன்களை உனக்காக செய்து கொடுப்பதற்காகத்தான் உன் சாயப்பா உனக்காக நான் இருக்கிறேன். உன் மனதில் குடியிருக்கும் போது நீ எந்த ஒரு பிரச்சனையும் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உனக்கான பிரச்சனைகள் வரும்போது பதட்டப்படாமல் சற்று நிதானமாக யோசித்து நாம் என்ன செய்ய வேண்டும், அடுத்து என்ன செய்ய போகிறோம், எதற்காக இந்த பிரச்சனை வந்தது, அதிலிருந்து நாம் எப்படி மீள்வது என்று சற்று ஒரு 2 நிமிடம் அல்லது 1 நிமிடம் மனதை நிம்மதியாக வைத்து சற்று யோசனை செய்து பார். அந்த நேரத்தில் உனக்கான பளிச்சென்று ஒரு அறிவுரைகள் தோன்றும்படி உனக்காக நான் காட்சி தருவேன். அது யார் மூலமாகவது இருக்கலாம். நிச்சயமாக அந்த காட்சி தந்து உனக்கு நல்ல செயல்களையும் நல்ல பதில்களையும் உனக்கான குழப்பங்களையும் தீர்த்து வைப்பேன். உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் இதோ உன் சாயப்பா முடிவு கொண்டு வந்து விட்டேன். நீ நினைத்ததெல்லாம் நாளை நல்ல பொழுதாக உனக்கு விடியும் என் செல்லமே. அந்த நேரத்தில் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். ஆம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.